சும்மா விட மாட்டான். இன்னைக்கு 1.5 கோடி பேரை ஒரே இயக்கத்துல கட்டி போட்டிருக்க, தன்னுடைய அன்பாலையும் பேச்சாலையும் வசீகரத்தாலையும் கட்டி போட்டிருக்க கூடிய ஒரே தலைவன். கட்சி தொடங்கிய 2 ஆண்டு ஒரே ஆண்டுல 1.5 கோடி பேரை தன் வசம் வச்சிருக்கிறானா? யாரா தலைவன்? இவன் தான் தலைவன். காசு கொடுத்து கூட்டக்கூடிய கூட்டத்துக்கா? நாளைக்கு வா சேலத்துக்கு. அதே நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க? நடமாடிக்கிட்டு இருக்கிறான். அவனால தெரிய முடியுதுன்னா அவனுக்கு பேர் அர்ஜுன் சம்பத், இவனுக்கு பேர் ஜலீல் என்ற ஒரே காரணம் தானே. அத மாத்திரத்துக்காக தான்டா தலைவர் தளபதி வந்திருக்கிறாருன்னு சொல்றேன். அத மாத்திரத்துக்காக தான் வந்திருக்கிறார். நீ எப்பேற்பட்ட கட்டமைப்புகளை வை. ஒரு சமூகம் கேக்குது 10% இடஒதுக்கீடு வேணும்னு. ஒட்டுமொத்த சென்னையினுடைய புறநகர் சாலைகள் மறிக்கப்படுது, ஓடக்கூடிய ரயில் மீது கல்லடிக்கப்படுது, மின்சார பெட்டிகளை கொண்டு போய் டிராக்ல போடுறாங்க. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவீங்க? இதுக்கு பேர் தீவிரவாதிகளா? அப்போ கல்லெடுத்த எரிந்தவனுடைய பெயர் இங்க இஸ்லாமியர் பெயரா இருக்குது. அதனால் அவன் தீவிரவாதியாக சித்தரிக்கப்படுகிறான் என்னால் இன்னும் லட்சோபலட்ச தீவிரவாதிகள் உருவாவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதுதான் போராட்ட களம் என்றால் தமிழகத்தினுடைய வரலாற்றை மாற்றுவதற்காக அந்த பெயரை தாங்குவதற்கும் தயாராக நிற்கக்கூடிய கூட்டம் தான் இந்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கூட்டம். இந்த இஸ்லாமிய சமூகம் இவ்வளவு நாள் தேடிக்கிட்டு இருந்ததில்லை. அந்த மாற்றத்திற்கான ஒரு தலைவன். இஸ்லாமிய கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் அங்க உட்கார்ந்து பொய்யும் புரட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நாங்கள் எல்லாம் இங்கதான் இருக்கிறோம், எல்லா கூட்டமும் எங்க பின்னாடி தான் இருக்குன்னு. கொஞ்சம் திரும்பி பாருங்கடா, தலைவர் தளபதியின் பக்கம்.